அதற்குரிய விளக்கத்தையும் தன் தந்தையிடம் கூறினார். 3 ஜன்னல்கள் தந்தை மகன் தூய ஆவியை குறிக்கும். நான் கிறிஸ்தவளாக மதம் மாறிவிட்டேன் என்று சொன்னதும் அவங்க அப்பா கோபமுற்று வாளை எடுத்து புனித பார்பராவை வெட்ட முயன்றார். ஆனால் புனித பார்பரா தனது தந்தையின் வாளில் இருந்து தப்பித்து வீட்டை விட்டு வெளியே ஓடினார். அவரும் புனித பார்பராவை துரத்தி கொண்டே பின்னால் ஓடி வந்தார். ஒரு சிறிய மலைக்குன்றின் அருகே வந்த புனித பார்பராவுக்கு கடவுள் உதவியால் அந்த மலைக்குள் ஒளிந்து கொள்ள ஓர் குகை போன்று ஒரு இடம் தோன்றியது. புனித பார்பரா அந்த குகைக்குள் போய் ஒளிந்ததும் யாரும் நுழைய முடியாத அளவு குகையின் வாசல் சிறிதாகியது. பின்னால் ஓடி வந்த புனித பார்பராவின் அப்பாவுக்கு தனது மகள் எங்கு சென்றாள் என்று தெரியவில்லை. அப்போது அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த 2 சிறுவர்களிடம் தனது மகளை பார்த்தீர்களா என்று விசாரித்தார். ஒரு சிறுவன் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டான். மற்றொருவன் அந்த சிறிய குகை வாசலை காட்டி அங்கு ஒளிந்திருப்பதாக கூறிவிட்டான். அவன் அப்படி கூறியதும் அவன் கல்லாக மாறிவிட்டான். அவனுடைய ஆடுகள் பூச்சிகளாக மாறி பறந்து விட்டன. புனித பார்பராவின் அப்பா தனது மகளை குகைக்குள்ளிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார். புனித பார்பராவை அடிக்க தொடங்கினார். புனித பார்பரா அளவில்லை. இறுதி வரை இயேசுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வேன் என்று கூறினார். அதன் பின் புனித பார்பராவை வீட்டுக்கு இழுத்து கொண்டு போய் வீட்டு சிறையில் அடைத்தார். அவருடைய ஊழியர்களிடம் அவள் கிறிஸ்துவ மதத்தை விட்டுவிடுகிறேன் என்று கூறும் வரை உணவு எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று கூறினார். 1 வாரம் கழித்து புனித பார்பராவின் தந்தை கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிடுகிறாயா என்று கேட்டபோது புனித பார்பரா அதை மறுத்து தனது முடிவில் உறுதியாக இருந்தார். இறுதியாக புனித பார்பராவை அந்த நகரத்தின் நிர்வாக அலுவலர் மார்சியனஸிடம் ஒப்படைத்தார். அங்கு அவர்கள் தொடர்ந்து புனித பார்பராவை நாள் முழுவதும் அடித்து துன்புறுத்தினர். ஆனாலும் தனது கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிடாததால் புனித பார்பராவை சிறையில் அடைத்தனர். அன்று இரவு முழுவதும் புனித பார்பரா ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து புனித பார்பராவின் காயங்களை குணப்படுத்தினார். மறுநாள் காயங்கள் குணமாகிய புனித பார்பராவை பார்த்து அவங்க தந்தையும் நிர்வாக அதிகாரியும் ஆச்சரியமடைந்தனர்.